ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பழத்தையும் ரவையும் வச்சு செய்யக்கூடிய அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவையை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடலாம். ரவையை ஊற வைக்க நிறைய தண்ணிலாம் சேர்க்கணுங்கிறது கிடையாது. ரவை ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா தெளித்து விட்டு சேர்த்துக்கிறோங்க. இந்த அளவுக்கு நம்ம ரவை வந்து ஊறி வந்திருக்கணும். நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்தேன். அதில் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட நான் வந்து சர்க்கரை வந்து 1/2 டம்ளர்னால் நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை அதிகமாக சேர்க்குறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம். நமக்கேற்ற இனிப்புக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நான் 1 வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து நிறையா ரவை எடுத்திருந்தால் 2 வாழைப்பழம் வந்து எடுத்துருக்கலாம். இதே நான் வந்து கம்மியாக எடுத்ததுனால ஒரே ஒரு பழம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பிணைஞ்சு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கனியாத பழமாக இருந்தால் கல் மாதிரி இருக்கிற பழத்தை நம்ம வந்து பிசையும் போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பல்ல வந்து தட்டுப்படுற மாதிரி இருக்கும். இதே கனிஞ்ச பழமாக இருந்தால் நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. இதை வந்து போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேங்க. பழமும் சரி, நல்லா அந்த நடுவில் உள்ளது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா சாப்பிடும்போது நம்ம வந்து தட்டுப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட நான் வந்து ஒரே ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து நிறைய நாங்கள் சேர்த்துக்கிட்டோம்னா 2 முட்டை அளவுக்கு நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நம்ம முட்டை சேர்க்கும் போது தான் அதோட சாஃப்ட்னஸ் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து கம்மியாக எடுத்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து ஒரே ஒரு முட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த முட்டை வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் எடுத்துக்கிருக்கேன். இதே நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்தா 2 முட்டை அளவுக்கு சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விடுங்க. பிணையும் போதே நமக்கு நல்ல தண்ணி பதம் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். தண்ணிலாம் எதுவுமே நம்ம வந்து சேர்க்கவே கூடாது. ரவையை வந்து லைட்டாக ஊற வைக்கிற மட்டும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறங்க. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லாவே பிணைஞ்சி எடுத்தாச்சு. அந்த கருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இந்த ஸ்பூனில் தான் நான் வந்து எடுத்து போட போகிறேன். கரண்டியில் வந்து நம்ம போடும்போது நமக்கு நிறையா வந்துடும். அதனால் நம்ம வந்து ஸ்பூனில் ட்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு எடுத்துருங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா மாவை வந்து ஸ்பூனில் எடுத்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூன் அப்படிங்கிற போது 1/2 ஸ்பூன் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதே சின்னதாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்பீட் வச்சிடாதீங்க. அப்படி வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து மேலே வந்து கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதே அளவுக்கு ரொம்பவும் ஸ்லோலையும் வச்சிடக்கூடாது. அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒழுங்காக இருக்காது, எண்ணெய் நிறையா குடிக்கிற மாதிரி இருக்கும். மீடியமாக நம்ம வச்சு செய்யும் போது நமக்கு வந்து கரெக்டான பதத்தில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கிறோங்க. இதோட கலர் வந்து ஓரளவுக்கு மாறினா போதுமானதாக இருக்கும். ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. ரொம்பவும் அந்த ஒயிட் கலராக இருக்கும்போது நம்ம வந்து எடுத்துடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா நமக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலேயும் ஓரளவுக்கு பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி போட்டிருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ எல்லா மாவுமே இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்பவும் கருகவும் இல்லை, ரொம்பவும் வெள்ளையாகவும் இல்லை, நமக்கு கரெக்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக சாஃப்டாகவே இருக்குது. அதில் போட்டிருக்க முட்டையும் சரி, வாழைப்பழமும் சொல்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து இது வந்து கொடுக்குது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்குறதுக்கு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாகவே கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.